முதல் மதுபான கோப்பை. ரமேஷ் தன் அலுவலகத்தில் வேலையை சீக்கிரமாக முடித்துவிட்டு வீட்டிற்கு செல்ல நினைத்தார். அந்நேரத்தில் அவருடைய மனைவி செல்போனில் அழைத்தார்கள். என்னங்க, இன்னைக்கு சீக்கிரமா வந்துருங்க வீட்டுக்கு. அப்பா நீங்க வரும்போது நிறைய சிப்ஸ் நிறைய சாக்லேட் எல்லாம் வாங்கிடுவாங்கப்பா. அப்பா நீங்க வருவீங்கன்னு நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். நானும் தான். வேலை முடிந்தது. ரமேஷ் தன் நண்பர் சுரேஷோடு பேசிக்கொண்டே கடைக்கு சென்று தன் மகனுக்காக சாக்லேட் மற்றும் சிப்ஸையும் மனைவிக்கு மல்லிகை பூவையும் வாங்கினார். பின்னர் நான் வீட்டிற்கு சீக்கிரம் செல்ல வேண்டும் என்று தன் நண்பர் சுரேஷிடம் கூறினார். சுரேஷோ தன்னோடு அருகில் உள்ள மதுபான கடைக்கு வரும்படி வற்புறுத்தினார். வற்புறுத்தலின் காரணமாக ரமேஷ் மதுபான கடைக்கு சென்றார். சீக்கிரம் குடிப்பா, நான் வீட்டுக்கு போகணும் என்று சுரேஷிடம் கூறினார். சுரேஷோ இருப்பா, மெதுவா போகலாம் என்று சொல்லி கட்டாயப்படுத்தி ஒரு கிளாஸ் மதுவை குடிக்க கொடுத்தார். முதல் முறை மது குடித்த ரமேஷ் போதையில் தள்ளாடினார். பின்னர் தன் இரு சக்கர வாகனத்தில் வீட்டை நோக்கி சென்றபோது எதிரில் வந்த லாரி மோதி சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். இதை அறியாத ரமேஷின் மனைவியும் மகனும் அவருடைய வருகைக்காக காத்திருந்தனர். செல்போனில் அழைத்தும் எந்த பதிலும் இல்லை. அம்மா அப்பா இன்னும் காணோம். ஆமாண்டா, என்னன்னே தெரியல. நம்ம இன்னைக்கு சீக்கிரமா வர சொன்னோம், அப்பாவை காணோம். எனக்கு டென்ஷனா இருக்கு. போன் வேற எடுக்கவே மாட்டேங்கிறாரு அப்பா. ரமேஷ் அன்று வீட்டிற்கு செல்லவில்லை. கடைசியாக அவருடைய உடல் தான் வீட்டிற்கு எடுத்து வரப்பட்டது. குடித்திருந்த காரணத்தால் ரமேஷின் மனைவிக்கு எந்த இழப்பீடும் கிடைக்கவில்லை. படிக்காத ரமேஷின் மனைவி வீட்டு வேலைக்கு சென்றார். சிபிஎஸ்இ பள்ளியில் படித்து கொண்டிருந்த ரமேஷின் மகன் பண கஷ்டத்தின் காரணமாக அரசாங்க பள்ளியில் சேர்க்கப்பட்டான். அனைவரும் ரமேஷின் மகனை குடிகாரனின் மகன் என்றும் ரமேஷின் மனைவியை குடிகாரனின் மனைவி என்றும் ஏளனம் செய்தார்கள். அந்த முதல் மதுபான கோப்பை ரமேஷின் உயிரை வாங்கியதும் அல்லாமல் அவருடைய குடும்பத்தையும் சீரழித்தது. குடி குடியை கெடுக்கும்.